கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேச விழையும் தலைப்பு ஊக்கம், கரேஜ். இதை பத்தி தாங்க நான் பேச விழைகின்றேன். ஒரு பலமான கட்டிடத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் அந்த பலமான கட்டிடம் அமைவதற்கு ஒரு பலமான ஒரு அஸ்திவாரம் தேவைப்படும். அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் ஒரு பில்டிங் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு மனிதனின் வாழ்வில் சீரும் சிறப்புமாக அவன் வாழ வேண்டும், சிறந்த செல்வங்களை அடைய வேண்டும், சீரிய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு பேஸ்மெண்ட் தேவை. அதுதான் ஊக்கம். ஒரு ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தண்டவாளத்துல அந்த ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும்னா அந்த ட்ரெயினோட இன்ஜின் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு பலம் வாய்ந்த ஒரு ட்ரெயின் இன்ஜின்னாலதான் ஒரு ட்ரெயின் கோச்சுகளை ரொம்ப ஃபாஸ்டா இழுத்து கொண்டு செல்ல முடியும். அது மாதிரி ஊக்கம் எனப்படுவது ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு ட்ரெயின் இன்ஜின் மாதிரி. ஊக்கம் என்ற ஒரு குணம், ஒரு முதன்மையான குணம் ஒரு மிகுதியான அளவில் ஒருவனுடைய வாழ்வில் ஏற்பட்டு விட்டால் எப்படி ட்ரெயின் ஆனது ரொம்ப ஃபாஸ்டா போறதோ நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியை நோக்கியும் அந்த இலக்கை நோக்கியும் மிகவும் துரிதமாகவும் வேகத்துடனும் செல்ல முடியும். ஊக்கமுடைய மனிதனால் உலகில் அடைய முடியாதது ஒன்றுமே கிடையாது. வள்ளுவன் மிக அழகாக கூறுகின்றார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை என்று வள்ளுவன் கூறுகின்றார். எவன் ஊக்கத்துடன் கடின உழைப்பு உழைக்கின்றானோ அவனுடைய வீட்டு அட்ரஸை தேடி தேடி திருமகள் ஓடி வருவாள் என்று வள்ளுவன் இந்த குறளில் அழகாக கூறுகின்றான். அசைவு இல்லாத ஊக்கம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசைக்க முடியாத ஒரு ஊக்கத்துடன் உடை என்று வள்ளுவன் வலியுறுத்துகின்றார். இன்னொரு திருக்குறள்ல சொல்றாரு, உலகத்துல கோடி கோடியா பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் கிடையாது, எவன் ஒருவன் உள்ளத்தில் ஊக்கம் இருக்கின்றதோ அவனே பணக்காரன் என்று வள்ளுவன் இந்த திருக்குறளில் கூறுகின்றார். உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றது உடையது உடையரோ மற்று என்பதுதான் இந்த குறள். எவன் ஒருவன் உள்ளத்துல ஊக்கம் இருக்கோ அவன் தான் பணக்காரன் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றார். இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்கிறார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். எவன் ஒருவன் உள்ளத்தில் ஊக்கம் இருக்கின்றதோ அதுவே சிறந்த செல்வம், பணங்காசெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று கூறுகின்றார். அதாவது செல்வம் என்ற சொல்லிற்கே செல்வோம் என்ற ஒரு மறைமுக அர்த்தம் உண்டு. செல்வம்னாலே அதோடைய இயல்பே தண்ணீரை மாதிரி செல்வோம், சென்றுவிடும். வழக்குல இன்னொரு சொற்களை நாம் கேட்டதுண்டு. அஷ்டலட்சுமிகளில் எந்த லட்சுமியை கைவிட்டாலும் தைரிய லட்சுமியை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு முன்னோர்கள் சொல்வதுண்டு. ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள்? தைரிய லட்சுமியை பிடித்து கொண்டால் தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல அஷ்டலட்சுமிகளும் சேர்வார்கள். அஷ்டலட்சுமிகள் இருக்கும் இடத்தில் வெற்றியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். அதனால எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஊக்கம். ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டால் உலகில் அடைய முடியாதது ஒன்றுமே கிடையாது. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா துருவனும் விஸ்வாமித்திர மகரிஷியும் ஊக்கத்துக்கு சிறந்த உதாரணம். தன் 5 வயதில் தன் சிற்றன்னையால் தந்தையின் மடியில் அமரக்கூடாது என்று அவமதிக்கப்பட்டு தாயிடம் விடை பெற்று கொண்டு காட்டுக்கு வரான் 5 வயது சிறுவன் துருவன். நாரதரிடம் மந்திரோபதேசம் பெற்று கடும் தபசு செய்கிறான். தபசு செய்து காணுதற்கரிய இறைவனுடைய மடியிலேயே அமர்கின்றான். அந்த 5 வயது குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஊக்கம் மிகுதி அவனுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும், நினைத்து பாருங்கள். அது மாதிரி விஸ்வாமித்திர மகரிஷி தன்னுடைய கடும் தபசால், பிறப்பால் சத்திரியர், ஆனால் ஒரு ரிஷி ஆகணும், வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷின்ற வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக கடும் தபசு செய்து தன்னுடைய வாழ்வில் பிரம்ம ரிஷி என்ற ஒரு இலக்கை அடைகின்றார். இதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஊக்கம் மிகுதிதான் அதற்கு காரணம். இந்த மாடர்ன் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனும் மகாத்மா காந்தியும் ஊக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய ஊக்க மிகுதியால், அவர் படிப்பு அவ்வளவு படிச்சதில்லை, ஆனா அவருடைய தாய் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம் மற்றும் தன்னம்பிக்கையின் விளைவாக தன்னுடைய இடையறாத உழைப்பினால் நம்ம இப்ப அனுபவிக்கிற அந்த மின்சார விளக்கு மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியாக உருவெடுத்தார். மகாத்மா காந்தி மட்டும்
லேசப்பட்ட ஆள் கிடையாது. மகாத்மா காந்தி மிகவும் சிறந்த ஒரு மனிதர், நம்முடைய தேசப்பிதா. அவருடைய ஊக்க மிகுதியால் அகிம்சை வழியில் போரிட்டு ஆங்கிலேயரை நம் நாட்டை விட்டு விரட்டி அடித்தார். அவருடைய ஊக்கத்தின் மிகுதியால், அவருடைய இடையறாத உழைப்பால் தான் நாம் சுதந்திர இந்தியாவில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொன்னு, ஹெலன் கெல்லர் 5 புலன்களில் 3 புலன்கள் இல்லாதவர். அதாவது கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. ஆனால் அவருடைய ஊக்க மிகுதியால் அவர் கற்ற கல்வியின் மூலம் உலகின் மிகச்சிறந்த கல்வி மேதையாக அவர் உருவெடுத்தார். ஆகையால் ஊக்கத்தால் அடைய முடியாத ஒரு செயல் உலகத்துல கிடையாது. ஆகையால் ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டு வாழ்வில் உயர்வடைய இடைவிடாது முயற்சி செய்வோம். விதியையும் மதியால் வென்று வாழ்வில் உயர்வடைவோம். நன்றி, வணக்கம்.